சார் வணக்கம் சார். வேலை விஷயம் சொல்லிருந்தேன் சார். டிகேவோட மருமக லாஸ்ட் வீக் உங்க மாமா பார்த்தம்பா. அவரு அது விஷயமா ஒண்ணு ட்ரை பண்ணுவானு சொன்னாரு. அதான் அவருடைய ஹோட்டல பாத்துட்டீங்களாமே. வேலைக்கு போனா என்ன சம்பளம் கொடுத்துட்டு போறான், இருக்கிற சொத்தை கவனிக்கவே நேரம் இல்லைன்னாரு. என்ன யோசிக்கிறீங்க? அவர் சொல்றது நியாயமா தானே தெரியுது. நீங்க தம்பி வாங்க தம்பி. வரீங்களா? ஊர்ல அப்பா அம்மா நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ணன் தான் ஒரு விஷயமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு போனாங்க. அப்படியா? வடலூர் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள வாத்தியார் வேலை பாக்குறாரு. நல்லது. நல்ல பெரிய இடம். ஒண்ணு கவலைப்பட சொல்லாதீங்க அப்பா. இடம் நல்ல இடமா இருக்கணும், அவ்வளவுதான். நீ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. சரிங்க. அண்ணன் மேல இருக்காரு, போய் பாருங்க. சரிங்க. வரட்டா? சரிங்க. பாப்பா அண்ணேங்க அப்படி உட்கார், வருவார். தம்பி என்ன விஷயமா வந்திருக்குன்னு கேட்டியா? அவங்க அக்கா கல்யாணத்துக்கு அண்ணாவாசனை கலக்க வந்திருக்கு. அது ஒண்ணுதானே இருக்கு கலக்கிறதுக்கு. வந்தோமா போனோமான்னு பாத்துட்டு போனோம். நீங்க இருக்கிற இருப்புக்கு இப்ப பெரிய இடம் எல்லாம் எதுக்கு? கை கடக்கமா சொந்தத்திலேயே யாராச்சும் ஒருத்தனை புடிச்சு போட்டுக்க வேண்டியது தானே. உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு, எங்க கிட்ட வந்துகிந்து கல்யாணத்துக்கு கை நீட்டலான்னு நினைச்சிட்டு இருக்க போறாங்க. நான் பணம் கேட்க வரல, அண்ணனை பாத்துட்டு போலாம் தாங்க வந்தேன். எல்லாம் கணக்கு பார்த்தா தானே தெரியுது. சொத்துல பாதி எழுதி கொடுத்துட்டு கல்யாணத்தையும் பொண்ணு வீட்டுக்காரனே செஞ்சு வச்சு கொடுக்கறதுக்கு சொக்கலிங்கம் படை ஆட்சி மாதிரி இன்னொரு வைத்தியக்காரன் கிடைச்சிட்டானா? இனிமே அவன் திருப்பதிக்கு போகவே வேணாம். நாங்க தான் வந்து பாழங்கிணத்துல விழுந்து ஏமாந்துட்டோம். சாமர்த்தியமா இன்னொருத்தனையும் புடிச்சிட்டீங்களா? இங்க என்ன நோட்டை அடிச்சு வச்சிருக்கு? உடனே கல்யாணத்தை பண்றதுக்கு பணம் ஒண்ணும் சும்மா வந்துடல. ராத்திரியும் பகலுமா உழைச்சுதான் சேர்த்திருக்கு. ஆசை யார விட்டுது? நாங்க அப்படிப்பட்டது இல்லைங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க கஷ்டம் கொடுக்க மாட்டோம். நான் வந்துட்டு போனது எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. இது பார் தம்பி, மனசுல பட்டது சொன்னேன். அவர் வரப்படி வரட்டும், நீ வந்து சாப்பிடு. பரவாயில்லைங்க. என்னங்க இங்கே நிக்கிறீங்க? ஏதாச்சும் மறந்து வச்சிட்டீங்களா? அப்பா கிட்ட பர்மிஷன் கிடைச்சிருச்சு. 5 மணிக்கெல்லாம் வந்துடணும். நான் படத்துக்கு டிக்கெட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அங்க வர சொன்னது நல்ல இடமா வந்தா பிச்சை எடுக்கணும் வாங்கிட்டு போய். அதுக்கு நமக்கு என்ன அருகது இருக்கு? உனக்கு இருக்கு. அவங்க கேட்டாங்களா? இங்க வீட்டுல கஞ்சிக்க வழி இல்லையே, இதுல வேற பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுக்க போறாராம். அனுப்பி வச்சியா? அனுப்பி வச்சுல நாய் மாதிரி தலையை தொங்க போட்டு வந்தான். ஒன்னு கேட்ட கேள்வி என்ன செருப்பா அடிச்ச மறந்துச்சா? இனிமே நான் கொஞ்சம் மானத்துல வாழணும்னா அந்த வீட்டு பக்கமே போக மாட்டேன். செத்து செத்து மடியிற நல்லா இருப்பாங்க. அதனாலதான் எத்தையோ வித்து நான் படிக்க வைக்கிறேன். உனக்கு கிடைச்சத வச்சுக்க நீங்க பொழைச்சுக்க. எங்க செம்மை எல்லாத்தையும் நீனே தலையில் தூக்கி போட்டுக்காத. யாராச்சும் ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். உன் மாமனார் என்ன சொல்றாரோ அதை கேட்டு புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க. போப்பா
சிவதானே, உங்ககிட்ட இத்தனை வருஷம் பழகிறதுக்கு எனக்கு தண்டனை இடாது. உங்ககிட்ட தானே எல்லா பொறுப்பையும் விட்டு வச்சிருந்தா. நீ பாட்டுக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம கணேசன் வந்துட்ட. காரி துப்புறா. பழைய கொடுத்துட்ட. எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஆளாளுக்கு வந்து இப்ப எல்லாரும் என்ன கேள்வி கேட்பீங்க. எனக்கு மானரோசம் இருக்குமா? வேற உனக்கு மானரோசம் இருக்கு. நீ வந்துட்ட. அங்க உன் பொண்டாட்டி சாப்பிடாம கிடக்குறா. இப்பதான் உங்க அப்பன ஆத்தாலும் நிம்மதியா இருக்காங்க. அதை கெடுக்க பாக்குறியா? பாரு சிவதானே, நாம செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சிடாத. அப்புறம் வா இஷ்டம். முதலார காலையில உனக்கு கலப்பட வேண்டியதே பொறுப்பு. நாளைக்கு அங்க இருப்பான். நீங்க போங்க. நாமளும் இவனை புரிஞ்சுக்கலையடா. இங்க வந்தா ஆத்தாப்ப நாமெல்லாம் சேர்ந்து அவனை அங்க தள்ளி விடுறோம். அங்க போனா மானம் ரோஷம் எல்லாமே சேர்ந்து அவனை வெளியே தள்ளி விடுது. நீ பாவண்டா சிவதானு. தலைச்சம் பிள்ளையா பிறந்ததுக்கெல்லாம் விதிச்சது எதுவோ அதான்டா உனக்கும். இன்னும் பெரிய காயா கிடைக்கலையா? அண்ணன் கிளம்பிட்டுதா? இன்னும் சின்ன காயா இருந்தா பரவாயில்ல. இதுக்கே பஸ்காரன் என்ன கத்த போறானோ. ஏன்னா உன் கல்யாண போட்டோவே பாக்கலையேண்ணா. எப்பயாவது வரும்போது எடுத்தாரியா? இந்தா, இந்த பூவை அன்னிக்கிட்ட கொடுத்துரு. நம்ம தோட்டத்துல பறிச்சது. எப்பா நல்லபடியா உடம்ப பாத்துக்க. பார்வதி சந்தோஷமா வச்சுக்க. எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படாத. எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்க. முத கொடுக்கும் போது வேணாம்னு சொல்லக்கூடாது. எப்பா என் தர்மராசா, நீ எங்களையே நினைச்சுக்கின்னு கிடக்காது. முடிஞ்சா ஒரு தரம் பார்வதியை கூட்டின்னு வா. ஒரு புள்ளைய பெத்து கொடுத்தா மோந்து பார்த்துட்டாவது மேல போயிடுவேன். இதை வச்சுக்க. விக்கடா இதெல்லாம். வாங்கி போட்டு நான் புறப்படுறேன். போயிட்டு வாப்பா. சொல்றேன்னு திட்டாத. இங்க பாரு, பார்வதி வந்தா போனா தங்குறதுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த சாமான் வைக்க இங்க இடமே இல்ல. இனிமே இங்க வந்தா தங்க போறீங்க. ஏதாவது வண்டி வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா எங்க வேலை கிடைக்குதான்னு எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. எதுவுமே இல்லையா? அந்த வீட்டுக்கு விட்டா முடியல. எல்லாரும் பாக்குறாங்க பாரு. ஒண்ணு நினைக்காத நேரம் இல்லை. நான் வேண்டாத சாமி இல்லப்பா. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அன்னைக்கு பார்வதியை கூட்டிட்டு போய் உனக்கு இஷ்டப்பட்ட இடத்துல தங்கிக்க. எங்களை நினைச்சுக்கணும். சாப்பிடாம கிடந்துடாதப்பா. கூப்பிட போறியா? எனக்கு நோட்டு வேணும். நாளைக்கு வரும்போது வாங்கி வரியா? நாளைக்கு வர மாட்டேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க. நல்லா படிக்கணும்.
இது மாதிரி மாப்பிள்ள நாங்க எங்கேயும் பாக்கல. என்ன மாப்பிள்ள சொல்லாம கொள்ளாம பொஸ்கு பொஸ்குன்னு ஓடி போயிடுறீங்க. இப்ப பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. உதைப்பீங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. அக்கா பாவம் தெரியுமா, சாப்பிடவே இல்ல. நாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துட்டோம். மாமா உங்க பாடு இன்னைக்கு திண்டாட்டம் தான். வேலை போங்க போங்க. பார்வதி, பார்வதி, பார்வதி கதவை தோற. பார்வதி கதவை தோற. நான் எவ்வளவு நேரமா நிக்கிறது? எல்லாரும் பாக்குறாங்க. கதவை தோற. என்ன பார்த்தா பாவம் இல்லையா? சரி நான் போறேன். பார்வதி சரி சரி அழக்கூடாது. நான் தான் வந்துட்டேன்ல. நான் இனிமே உன்னை விட்டு போகவே மாட்டேன். தப்புதான். சரி என்ன அடிச்சு அழக்கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா 2 கட்சியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்தாச்சு. சாப்பாடு எடுத்து வை. தேங்க்ஸ் சார். தலைவர் என்னடா இப்படி சொதப்பி விட்டாரு? கதையுடைய ஸ்டோரி என்னன்னு கடைசி வரைக்கும் புரியவே இல்ல. அந்த ஆபரேட்டர் போய் கேட்டா அந்த ஆளுக்கே புரியலங்கிறான். HL எடுத்து பாதி மாத சம்பளத்தை கொடுத்து பணம் பாத்தியல்ல, இப்ப வந்து அழுகிறியா? போடா, அடுத்த படத்துக்கு போய் 200 ரூபாய் சேர்த்து போ. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காய்கறி தெரியல. கீழே வந்து இத்தனை நாள் இப்படித்தான் இங்க வேலை பாக்குறீங்களா? உங்களுக்கு ஏதாவது இங்க குறை வச்சிருக்காங்களா? சொல்லுங்க. மண்ணில் இருந்தது போய் எப்படி சார்? எல்லாமே மண்ணுக்குள்ள தான் வருது. இன்னொரு தடவை அப்படி நடந்துச்சு புடே போ. 18 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நேத்து வந்துட்டு நீ துள்றியா? உன் நேரம்டா அது. அண்ணா மெல்லமா பேசுங்க, எனக்கு காதுல விழுந்துற போதுண்ணா. கேட்டா அப்படியே கீழ்ச்சிடுவாரு. இது பெரிய கலெக்டர் வேலை. இது இல்லைன்னா நமக்கு 1008 வேலை. என்னமோ வீரப்பா கோச்சிக்கணும் ஒன்னாரு வந்து விழுந்துட்டாரு பாத்தியா? அவனை இங்கே கடந்து நீ சாவ வேண்டிய. நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு லீலாவதி. இது எங்க பெருமா வைக்கிறது? அந்த மேசு மேல வச்சுட்டு. இன்னும் டிரான்ஸ்போர்ட் கலெக்ஷன் உள்ள வச்சிரு. சரிங்க. இந்த பவானி இந்த பாலை குடிச்சிட்டு அப்படியே தலைக்கு மேல தூக்கி போட்டுரு. என்ன யோசிக்கிறீங்க? எங்க வீட்டுக்கு எப்ப சொல்லி போனீங்க? யாரையும் காணோம். வெளியூர்ல யாருக்குமே சொல்லல. விசேஷத்துக்கு சொல்லிக்கலான்னு அப்பதான் சொல்லிட்டாங்க. அப்ப வந்திருக்கவங்க எல்லாம் சும்மா வாயை புடுங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும். முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. போங்க. எங்க எங்க இந்த மைனர் செடியோட இருந்த இன்னொரு மோதிரம் எங்க? சொல்லுங்க. இதுல ஒண்ணு மட்டும் தானே இருக்கு. முதல்ல வெளியில வந்து பதில் சொல்லிட்டு போங்க. குளிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். என்ன முழிக்கிறீங்க? நான் ரொம்ப நாளா பார்க்கவே இல்லையே. இப்ப எதுக்கு கத்துற?
போன முறை ஊருக்கு போயிருந்தப்ப ராமலிங்கத்துக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு காலேஜ் விட்டு நின்றுட வேண்டாம். முந்திரி மரத்தை வெட்டியும் பணம் பத்தல. அதனாலதான் இதுக்கு ஏன் அழற? அடவு வைக்கிறான்னு போனேன். கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். முதல் மாச சம்பளத்தை புதுசாவே வாங்கி கொடுத்துறேன். அதுல என் பேரோட இனிஷியல் இருந்தது. அது நான் உங்களுக்கு ஆசாசியா வாங்கி போட்டது. உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? என்கிட்டயே சொல்லாம எப்படி அதை விக்கலாம்? முதல்ல அது போங்க. நீங்க எல்லாம் என்கிட்ட பாருக்கிறீங்க. சார், இத பாக்கலையா நீங்க? 2 நாளைக்கு முன்னாடி நான் தானே அம்மா கிட்ட வாங்கி கொடுத்தேன். எனக்கு உங்க பேருக்குள்ள வந்துட்டு தானே போஸ்ட்மேன் சொன்னாரு. என்னப்பாச்சு சாமி, என் புள்ள இப்படி கதறானே. ஐயோ, என்னப்பா? வேலை கிடைச்சிடுமா? எனக்கு வேலை கிடைச்சிடுமா? நீங்க இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிடுமா? நீ போட்ட கஷ்டத்துல கடவுள் கண்ண திறந்துட்டோமா? நீங்களா வேலை செய்ய வேண்டாமா? போலப்பா, காட்டிட்டப்பா. எப்பங்கிட்ட போய் சொல்லுப்போ. எங்கம்மா? இது வீட்டுல பண்ண சீக்கா தூள். வாரத்துல 2 தடவை தவறாம எண்ணெய் தேய்ச்சுக்கணும். இதுல பாத்ரூம் செப்பல் வச்சிருக்கேன். என்னால தனியா இருக்க முடியாதுங்க. என்ன நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டியா? நான் உங்க அப்பாவை கொடுத்த வார்த்தை மாறிட்டேன். என்னால தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டு வாழ முடியல பார்வதி. இனிமேல் நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா மருமகன் என் மேல வச்சிருக்க மரியாதை அவங்களுக்கு இருக்காது. உங்க அப்பா அம்மா மேல நான் வச்சிருக்க மரியாதையும் போயிடும். கடைசி வரைக்கும் நாம சந்தோஷமா இருக்கணும் தான் கடவுளா பார்த்து எனக்கு இந்த வேலையை கொடுத்து வெளியில அனுப்புறான். எங்கடா போறேன்? நான் எங்க போறேன்? நான் எங்க போனாலும் நினைப்போட தான் இருப்பேன். டேய், ஓகப்படுவேன். நான் வர்றேங்க. அப்பா, அவர் கிளம்புறாராம். ஒரு மாலை வாங்கி போட்டு வழி அமைச்சிட்டு வா. ஏதோ இருக்கு, நீங்க வா.
வண்டியை கிட்ட இருந்து பெயிண்ட் பண்ணி சரிங்க எஃப்சி பண்ணி சரிங்க ஷெட்ல நிறுத்திட்டு வா. சரிங்க. இந்தா ஆட்டோ ஆபீஸ்ல ஓகே பார்த்து பண்ணிக்க. மனுஷன்னா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும், இல்ல சொல்ற பேச்சாவது கேட்கணும். கடைசியில் என்ன பைத்தியக்காரன் கிட்டீங்களே, கிடைக்கிற பணத்தை என்ன ஆள் இல்ல, அவன் கொடுக்கிற 3/4 காசுக்கு ஓடி ஓடி உழைக்க போறீங்களா? இங்க என் பொண்ணு மட்டும் கடந்து சாவணும். இன்னும் ஏன் நின்னுகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது என் பயிர் சொல்லிட்டு இருக்கேன்டா. போடா போடா.